ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நுஹா மீடியா. இப்போ நம்ம வெஜிடபிள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்று கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அதுவும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ ரவை ரவைக்காக தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ ரவை உப்புமா எப்படி செய்கிறது. அதுக்கு பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். நல்லா ஊற வச்சு இப்போ இஞ்சி பூண்டு, அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா காஞ்சிருக்காங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ஸ்கூல் டிஃபன் தான் கேட்குறாங்க பசங்க. சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டிஃபன் தான் இந்த மாதிரி நான் டிஃபன் செஞ்சு கட்டுவேன். ரவையில் வெஜிடபிள் உப்புமா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெஜிடபிள் நீங்கள் கூட்டு பொரியல் அது மாதிரி ஆக்கி கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க பசங்க, அப்படியே வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்புமாவில் சேமியாவில் போட்டு நம்ம ஆக்கி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுடுவாங்க விரும்பி. இப்போ ரவை வறுத்துக்கலாம். நல்லா ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கணும், ஏன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும், கீழே அடி பிடிச்சிடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி வச்சு பாருங்க. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். காய் போட்டு நல்லா ஒரு பரட்டி என் பசங்களுக்கு பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். பச்சை பட்டாணியை ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு ஏரை போட்டும் செய்யலாம், கறியை போட்டும் செய்யலாம். ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த வீடியோவும் எடுத்து அனுப்புகிறேன். பச்சை பட்டாணியில் எப்படி நான்வெஜ் போட்டு சமைக்கிறதுன்னு. மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு மிளகாத்தூளும் போட்டு தண்ணி விட்டு வேக விட வேண்டியது தான். உப்பு போட மறந்துடாதீங்க, உப்பு போட்டுப்பாங்க. எல்லாத்துக்கும் மெயின் அதுதான், டேஸ்ட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள். என் கிச்சன் ரொம்ப சின்னது, அதனால் என்னால் சுற்றி எதுனா காட்ட முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ தண்ணி. ஒருத்தவங்களுக்கு பலன்னு கேட்பாங்க உப்புமா. ஒருத்தவங்க கொஞ்சம் டீலாவாக கேட்பாங்க, அதாவது கொஞ்சம் தண்ணியாக கேட்பாங்க. ஒருத்தவங்க இல்லை நார்மலாக சாஃப்டாக இருக்கணும் அப்படி விரும்புவாங்க. எங்கள் வீட்டில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்பவும் டீலாக கேட்க மாட்டாங்க, ரொம்ப அந்த இதாகவும் கேட்க மாட்டாங்க. மீடியமாக, கையில் ஒட்டக்கூடாது, அது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ ரவை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். ரொம்பவும் காய் வேகக்கூடாது, ரொம்ப காய் வெந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. நறுக்குன்னு இருக்கணும். எடுத்து சாப்பிட்டா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். கேரட்டு, பீன்ஸு ரொம்ப வெந்துட்டால் நல்லா இருக்காது. இப்போ வெந்துச்சான்னு பார்த்துடலாம். இப்போ ரவை கொட்டி நல்லா ஒரு கிண்டிட வேண்டியது தான். வாங்க, ரவை கொட்டிட்டாச்சு. சூப்பராக பாருங்க. நான் கொத்தமல்லி போட மறந்துட்டேன், இப்போ போட்டுக்கலாம் கொத்தமல்லி. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு 2-3 நிமிஷம். அப்படியே தம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சேவ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன்
கிளிக் பண்ணுங்கள். இதை விட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டெல்லாம் வரும்.